Assalamualaikum, welcome to Afra's Food Channel. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 6 முட்டையை போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு சைடில் நான் சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்டீமரோ எடுத்துக்கலாங்க. நான் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே பெரிய சைஸ் புளி வடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ஆவியில் வந்து நல்லா வேகட்டும். இதில் எதுக்காக நம்ம இப்படி ஸ்டீம் பண்ணுறோன்னா, இது ரஃப்பாக இருக்கும். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறனால இது நம்ம ஆவி காட்டுறப்போ இது நல்லா சாஃப்டாயிரும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு முட்டையை உள்ளார வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம். எல்லா முட்டையுமே தோலிலேருந்து பீல் பண்ணி எடுத்துடுறேன். இன்றைக்கி நம்ம எக் பஃப்ஸுங்கிறதுனால இந்த முட்டையை வச்சு செய்கிறோம். இதே உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா வெஜ்ஜீஸும் போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இப்போது இந்த வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே நல்லா ஹாஃபாக ஸ்லிட் பண்ணி எடுத்துடுறேன். எல்லாத்தையுமே பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே நல்லா ஆவியில் வந்து செம்ம சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் ஒவ்வொரு ஸ்லைசஸாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கெலாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த ரோலிங் பின் அந்த கட்டையை வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா ஃப்ளாட் ஆக்கிறதுக்காக தான். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே நல்லா தின்னாக ஃப்ளாட் ஆக்கிடணும். பப்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயிலோ இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிட்டேங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இப்போ அதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போ சேர்த்துருக்க வெங்காயம் எல்லாமே லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் போதும். இந்த மசாலாவுக்கு ரொம்ப அதிகமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். கரம் மசாலா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைங்களா, இதை வந்து சேர்த்திட்டு நல்லா அதுவும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் மேலே 1 ஸ்பூன் வெங்காய மசாலாவும் 1/2 முட்டையும் எடுத்து வச்சுட்டு இதோட கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த டூத் பிக்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு 4 மூலையும் இதே போல் 2 மடித்து வச்சுட்டு இதை ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து செக்யூர் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது ஓப்பன் ஆகி எல்லா மசாலாவும் வெளியில் வந்துடும். அதனால் கவனமாக செஞ்சுக்கலாம். இது மட்டும் இதே போல் மற்ற எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் தின்னாக இந்த மாதிரி திரட்டி விட்டு நடுவில் மசாலாவும் முட்டையும் வச்சு ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி செக்யூர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த ரெசிபி நீங்கள் பெரிய அளவில் செஞ்சிங்கன்னா முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கூட அடுத்த நாள் வந்து தேவையான நாள் அன்றைக்கி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த எக் பஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்று போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே ஏற்கனவே நம்ம குக் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணது தான். நம்ம மேலே இருக்க அந்த பிரெட் ஸ்லைசஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வரணும். இது வந்து தீஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணி 2 பக்கமும் அழகாக அந்த கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா பிரெட் ஸ்லைசஸில் செய்கிறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா அதிகமாக எண்ணெய் குடிக்காதுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.